ஹன்யாங்டாலாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃபார் ஹேவிங் சன் நான் உங்கள் ஜானு. ஸோ இன்றைக்கி ரீபார்னோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த எஃப்எஃப் போட்டிருப்பேன் 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பாருங்கடா. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த பார்ட் 2 வந்து உங்களுக்கு புரியும். அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ எதுலேருந்து ஸ்டாப் பண்ணணும் அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ தாயவங்க வந்துட்டு அப்படியே ஜேகே பிக்கப் பண்ணிவிட்டு நேராக அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபைனலாக தயாங் வந்துட்டு ஜேகே அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. ஸோ ஜிமின் பார்த்துட்டு, ஆல்ஃபா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அதை நான் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல அவனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு தயாங் நேராக ஜேகேவை அவர் ரூம் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கூப்பிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. ஸோ ஜேகே ரொம்ப சேட்டை பண்ணுறாரு. என்னை விட, யார் நீ? என்ன என் வீட்டுக்கு போகணும், ஏன்னா மம்மி தேடுவாங்க, நீ தள்ளி போ நீ அப்படின்ட்டு ஜேகே வந்துட்டு தயாங் நல்லா அப்படி கிக் பண்ணிகிட்டு இருக்காரு. டே அதான் கிம் தயாங். தயாங்கா? யார் அது? யார் தயாங்? எந்த தயாங்? ஓ ஐயோ, இன்னைக்கு பார்த்துமே அந்த தயாங்க. தேங்க்யூ தயாங்க, உங்களால் தான் எனக்கு இப்போ நல்ல வேலை கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை கிடச்சிருக்கு. என் ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தெரியுமா? ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் என்னோட ரொம்ப பெரிய வெல் விஷர் தயாங், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ தயாங் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி நீ இங்கே ரெஸ்ட் எடு, என்ன நாளைக்கு உன் வீட்டுக்கு போ. வேணாம், எங்கள் அம்மா திட்டுவாங்க, நான் கால் கூட பண்ணல. அதெல்லாம் நான் ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணிட்டேன், நீ எங்கே தூங்க, நாளைக்கு தான் நீ போகணும். இல்லை நான் சொல்கிறேன்ல. சரி ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு. ஸோ ஜேகேக்கு வந்து செம்மையாக வாமிட் வர மாதிரி இருக்குது. என்னடா ஆச்சு? வாமிட் வருது, ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தயாங் அப்படியே ஜேகே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே அப்படியே வாமிட் பண்ணிடுறாரு ட்ரெஸ் ஃபுல்லாக. ஸோ தாங்க வந்துட்டு அப்படியே அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே கொண்டு வந்து திரும்ப பெட்டில் படுக்க வைக்கிறாரு. சரி, நான் அப்போலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, ஆனால் எங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுது ஹார்ட்டுக்குள்ளே, அது என்னதுன்னு எனக்கு புரியலை. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அப்படி ஆகுதா? அது எனக்கு எதுவும் ஆகலை. அப்படியா? அப்போ ஏன் எனக்கு மட்டும் ஒரு மாதிரி ஹார்ட்டுக்குள்ளே ஒரு மாதிரி பண்ணுது, ஒரு மாதிரி ஸ்டொமக் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. சரி ஓகே, என்னோட இன்ட்யூஷனாக இருக்கும், நான் போய் தூங்குறேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எப்படி படுத்து தூங்கிடுறாரு. ஸோ தான் அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு இப்போ மட்டும் தோணலை, 300 வருஷமாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்ல, அப்போலேருந்து என் ஹார்ட்டெல்லாம் அப்படி தான், ரொம்ப வலியும். ஆனால் எப்போ உன்னை பார்த்தனோ இந்த வலி எனக்கு சுகமாக இருக்குது. போதும்டா, இவ்வளோ நாள் உன்னை பிரிஞ்சது போதும், இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட பிரிய மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான், இதுக்கப்புறம் நான் எங்கேயும் உன்னை போக மாட்டேன், எப்பவுமே என் கூடயே வச்சுப்பேன் அப்படின்ட்டு தாங்க போயிட்டு அப்படியே ஜேகே பக்கத்தில் படுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஜேகே கூட கடல் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே ஏஞ்சி வராரு. ஸோ ஜிமின் அப்படியே அங்கே உட்காந்துருக்காரு ஹாலில். ஆல்ஃபா, என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? தெரியும் ஜிமின், அவன் எனக்கு மட்டும்தான், இதுக்கப்புறம் எனக்கு அவனை பிரிய வேண்டாம், நான் என் கூடயே வச்சுக்கிறேன். ஆல்ஃபா ப்ளீஸ் வேண்டாம், அது மட்டும் பண்ணாதீங்க, இது ப்ராப்ளம் ஆகிடும். ஜேகேக்கு எப்போ மெமரிஸ் திரும்பி வருதோ அப்பா அதெல்லாம் பார்த்துப்பான்,
அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எதுவுமே பண்ணாமல் இருங்க. அவனோட மெமரிஸ் தான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். புரியுது ஜிம்மன், நல்லா புரியுது. நீ சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் அவனை பற்றி தெரிஞ்ச உடனே நான் எப்படி அவனை பிரிஞ்சிருக்க முடியும்? இதுக்கப்புறம் எனக்கு அவனை பிரிய வேண்டாம். அவனை நான் என் பக்கத்தில் வச்சுக்கிறேனே. ஆல்ஃபா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஜேகே உங்களுக்கு மட்டும்தான். அவனை யாராலையும் உங்கள்கிட்ட பிரிக்க முடியாது. பட் அதுக்கான இன்னும் டைம் வரல. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து தயவங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஸோ அட் லாஸ்ட் தயவங்க கன்வின்ஸ் ஆகிட்டு, சரி ஓகே, ஆனால் எப்போவுமே நான் அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்க ஆல்ஃபா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ ஜேகே அப்படியே பெட்லேருந்து அப்படியே ஸ்லோவாக ஏஞ்சிக்கிறாரு. ஸோ அப்படியே ஏஞ்சி பார்க்குறாரு. அவர் வெறும் ஒரே ஒரு ஒயிட் ஷர்ட் மட்டும் வேர் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப லூஸாக ஓவர் சைஸ்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு பேண்ட் கூட எதுவும் போடலை. ஜஸ்ட்டு அந்த ஒயிட் ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்காரு. இது பார்த்தோன்னே அவருக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அப்போ தான் புரியுது இது அவர் வீடு கிடையாதுன்ட்டு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே தயாங்குள்ளே என்டர் ஆகுறாரு. சாரி, உள்ளே வரலாமா? உள்ளே வாங்க அப்படின்ட்டு ஜேக்கு தயவங்க பார்க்குறாரு. ஸோ ஆல்ரெடி 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேக்கு எப்படி தயவங்க பார்த்துட்டு, சார் நான் என்ன பண்ணுறேங்க? அது ஒரு பெரிய கதைடா, நான் அப்புறம் சொல்கிறேன். சார் நீ ஏன் ரெடி ஆகு, ஷூட் இருக்குது நம்மளுக்கு இன்றைக்கி. இல்லை சார், நான் ஆக்சுவலாக வீட்டுக்கு போகணும். அம்மாவுக்கு வந்துட்டு இது பாரு ஜேகே, அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஓகேவா? இல்லை சார், அம்மா வந்துட்டு அங்கே சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் போனதான் அவங்க சாப்பிடுவாங்க. ப்ளீஸ், வீட்டில் அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க சார். சரி ஜேகே, எனக்கு புரியுது, நீ போகலாம், அதுமாரி சொல்லலை. சரிவா, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை சார் வேண்டாம், உங்களுக்கு எது கஷ்டம், நானே போய்க்கிறேன். நான் ட்ராப் பண்ணுறேன், நீ வர, புரியுதா? சரி ஓகே, நான் ரெடி ஆகிட்டு வரேன். அப்படியே அவங்க 2 பேரும் ரெடி ஆகிட்டு ஸோ தான் அவங்க வந்து ஜேகே ட்ராப் பண்ண தான் போயிட்டுருக்காரு. அப்புறம் லைஃப்லாம் எப்படி போகுது? சார் நல்லா தான் போகுது. சரி, யாராச்சும் லவ் பண்ணுறாண்ணா? அச்சோ இல்லை சார், அப்படிலாம் இல்லை, நான் சிங்கிள் தான். சரி, நானே எவ்வளோ நாள் தான் பேசிட்டு வருது, உங்கள்கிட்ட பேசிட்டு எதுவும் இல்லையா? அப்படிலாம் இல்லை சார், பேசிக்காகவே நான் கொஞ்சம் ஷை டைப்பு. அதனால் நேற்றுக்கு தான் நம்ம மீட் பண்ணுவோம்ல, உங்ககிட்ட பேச கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் போக போக பழகிடும். பரவாயில்லடா, ஷை டைப்புன்னு நல்லா தான் பேசுகிறேன். சார் என்ன சொன்னீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு நீ பண்ண அலப்பறையில தெரிஞ்சிச்சு நீ எவ்வளோ பெரிய ஷை டைப்புன்னு. அப்படியா? ரொம்ப தொல்லை பண்ணிட்டேனா? ஆக்சுவலாக நான் ஃபெலிக்ஸ் கூட தான் இருந்தேன். அப்புறம் எப்படி நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு எனக்கு இன்னமும் தெரியல. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். சரி, இன்னும் வீட்டுக்கு எவ்வளோ தூரம் போகணும்? இருங்க சார், அந்த 2nd ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்கேருந்து கொஞ்சம் லெஃப்ட் வரணும். அதுதான், கிட்ட வந்துட்டோம் அப்படின்ட்டு ஜேகே கரெக்டாக அவர் வீட்டுக்கு வந்துட்டு வழி சொல்லிவிட்டு அப்படியே தயாங் வந்து ட்ராப் பண்ணுறாரு. சரிடா, பார்த்துப்போ. அப்புறம் சார், ஷூட்டுக்கு டைம் ஆகிடுச்சா? இல்லை நீ பொறுமையாகவே வா. எப்படி இருந்தாலும் மதியானத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீ கண்டினியூ பண்ணிக்கலாம், நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு 2-3 ஃபோட்டோ ஷூட்ஸ் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன். ஸோ நாளையிலேருந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். சரிங்க சார், அப்போ நான் அம்மா கிட்டே பேசிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ தான் அப்படி ஜேகே உள்ளே போகிற வரைக்கும் அப்படி பார்த்துட்டு அவர் அப்படி கிளம்பிடுறாரு. ஸோ ஜேகே இப்போ பயந்துட்டே உள்ளே போகிறாரு. மம்மி, மா எங்கே இருக்க? ஸோ ஜேகேயோட அம்மா அப்படியே கிச்சன்லேருந்து முறைச்சிட்டே வராங்க. அம்மா சாரி. டே கையடு நீ முதல்ல. உன்னை நான் ஊரை சுற்ற அமைச்சிருக்கேன். நான் ரொம்ப பயந்துட்டேன் ஜேகே. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கால் பண்ண தெரியுமா? அம்மா, நான் தான் மெசேஜ் அனுப்பிச்சேன்ல. மெசேஜ் அனுப்பிச்சா போதுமா? என் பிள்ளை நான் பார்க்க வேண்டாமா? டே ஜேகே, இதுக்கப்புறம் அம்மா மேலே சத்தியம் பண்ணு. என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. ஏம்மா இப்படி இருக்க? டே சத்தியம் பண்ணுறா. சரி ப்ராமிஸ். எங்களுக்கு அப்புறம் எங்கேயும் போக மாட்டேன் உங்ககிட்ட சொல்லாமல். சரி ஜேகே,
பண்ணிட்டியா? சரி, உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நேற்றுக்கு வருவேன்னு சொல்லணும்னு நினச்சேன், பட் நேற்றுக்கு நீ வரல. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். என்னதுமா? உனக்கு தான் அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்தா, இதான் மாப்பிள்ளை ஃபோட்டோ. பேர் மின்யோங்கி, டாக்டர் தெரியுமா? நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி. என் பையனுக்கு எப்படிப்பட்ட வரன் கிடச்சிருக்கு பார்த்தியா? நான் கேட்ட உடனே என் பையனுக்கு ஓகே தான் சொல்லிட்டேன். இன்றைக்கி அவர் உன்னை பார்க்கணுன்னு சொன்னார். நீங்கள் 2 பேரும் எனக்கு டேட்டுக்கு போகணும், புரியுதா? அம்மா, என்னம்மா சொல்கிற? இன்னும் விளையாடுற நீ? என்னால் முடியாது. என்கிட்ட கேட்காம எதுக்கு நீ சொன்ன? டே ஜேகே, அப்போ நீ என்கிட்ட சொல்லாமல் நீ போனல்ல? ஊர் சுத்தனல்ல, அதை சொன்னேண்ணா. அம்மா, அதுவும் இதுவும் ஒன்றாம்மா. நான் எதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு தானே போனேன் வெளியே. ஆனால் நீ ஏமா இப்படி பண்ணுற? நான் அதை திரும்பி வந்துட்டேன்ல சேஃபா. இல்லை ஜேகே, வேண்டாம். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே பேசாத. நான் உன்னை பெற்றிருக்கிறதே ஒன்று கண்ணன் பெற்றிருக்கேன். இங்கே வெளியே வேர்ல்டு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. இங்கே இருக்கிற ஆல்ஃபாஸ்லாம் எப்போ ஒமேகா கிடைக்கும், எப்போ அதுங்களை வந்துட்டு தொல்லை பண்ணலாம், சித்திரவதை பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மா ப்ளீஸ், போதும். நீ இன்னும் அந்த காலத்துலேயே இருக்க. இப்போ இருக்கிற ஆல்ஃபாஸ்லாம் அப்படி கிடையாது. மா ப்ளீஸ்மா, இது கொஞ்சம் இருக்கிற ஆல்ஃபாஸு, ரொம்ப டேஞ்சரஸான ஆல்ஃபாஸ்க்காக நான் வெளியே போகாமல் இருக்கணுமா? நான் போவேன். ஐ எம் ஸ்ட்ராங். டே ஜேகே, உன் ஸ்ட்ராங்கெலாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. இதுக்கப்புறம் வாய் ஆட்டினா வாயிலே போடுவேன். அம்மா சொல்கிறது கேட்கணும். அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நீ போய் இன்றைக்கி மின்னியுங்கே பார்க்குற. அவரோட பார்க்கணுன்னு சொன்னார். ஸோ 2 பேருக்கும் பிடிக்கணும், புரியுதா? போய் அவர்கிட்ட பேசு, மனசை விட்டு பேசு. அவர் ரொம்ப நல்லவர். அப்புறம் நான் 4 பக்கம் விசாரிச்சிட்டேன். அவர் ரொம்ப பியூர் ப்ரீட் ஆல்ஃபாவான், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆல்ஃபா. ஸோ ஃப்யூச்சரில் உங்கள் 2 பேருக்கும் பேபிஸ் பிறந்தா கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளீஸ் ஜேகே, அம்மாக்காக ப்ளீஸ்டா, ஒத்துக்கோடா. சரி, ஓகே. அதான் டைம் கொடுத்துருக்கேல்ல, நான் அவர்கிட்ட பேசிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே இங்கேருந்து கோவமாக போயிடுறாரு. ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ ஜேகே இப்போது தயாங்கோட கம்பெனியில் தான் இருக்கார். ஸோ 4 பக்கமும் வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஜேகேக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. காஸ்டியூம் ஒரு பக்கம், மேக்கப் ஒரு பக்கம்னு சொல்லிவிட்டு ஜேகேவை அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக ஜேகேவும் ரெடி ஆகிட்டாரு. அப்போ ஃபெலிக்ஸ் வரான். ஏய் ஜேகே, என்னடா அப்படி இருக்க? பா, ஐஸ்வர்யாவுக்கு டஃப் கொடுப்ப போல. டே ஃபெலிக்ஸா, நீ போ, நீ கலாய்க்கிறேன்னு தெரியும். டே, நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன்? இப்படி இருக்கியடா நீ. பேசாமல் நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா? டே ஃபெலிக்ஸா, அடிச்சிருவேன், நீ போயிடு. டே சீரியஸாக சொல்கிறேன், நீ சிங்கிள் தானே? நானும் சிங்கிள் தானே. எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. தோ நீ அழகாக நீயே இருக்கும்போது நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா, வாடா. டே ஃபெலிக்ஸ், அடிச்சிருவேன்டா இதுக்கப்புறம் இப்படி பேசுனீன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஃபெலிக்ஸும் அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தயாங் வராரு. எல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஷூட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. முடிச்சிட்டோம் சார் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்புறம் காஸ்டியூம் டிசைனர்ஸ்லாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, எல்லோரும் இப்போ வெளியே கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லோரும் வெளியே கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ தயாங்கும் ஜேகே மட்டும் இந்த ரூமில் இருக்காங்க. சார், ஓகேவா? மேக்கப் எல்லாம் கரெக்டாக இருக்கா? செம்ம அழகாக இருக்குது. தெரியும், நான் இந்த மாதிரி ஒரு அழகை பார்த்ததே கிடையாது. அழகாக நீ கொள்கிற தெரியுமா? சார், அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். நான் வர பயந்துகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ஒரு சரியாக பண்ணுவேன்னா பயமாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்ட்டு ஜேகே சொன்னதும் தயாங்க வந்துட்டு ஒரு 2 காய் எடுத்துகிட்டு போயிட்டு ஜேகே ஃபேஸை கப் பண்ணிவிட்டு இன்னும் க்ளோஸாக போயிட்டு, இதோ பாரு, நான் உனக்கு இருக்கேன், சப்போர்ட் பண்ணேன். நீ எதுவும் பயப்படாத, என்னோடய பெஸ்ட்டை கொடு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு அப்படின்ட்டு தயாங்க ஜேகே அப்படியே க்ளோஸாக இருக்காங்க. சார், ஷூட்டுக்கு டைம் ஆகிடுச்சா? ஓ ஃபைன், கிளம்பலாமா அப்படின்ட்டு தயாங்க அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஸோ ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு நேராக அந்த ஷூட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே தயாங்கோட மற்ற கொலாபரேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே ஃபைன், லிசன், இதுதான் என்னோடய நியூ மாடல் ஜான் ஜாங்கோக். ஸோ இதுக்கப்புறம் இவனை வச்சு தான் நம்ம மற்ற ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்க போகிறோம். அங்கே இருக்கிற கொலாபரேட்டர்ஸ் வந்துட்டு, சார் எதுக்கு சார் நியூ மாடலு? பழைய மாடல் நல்லா தானே இருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்ல விடாது, எனக்கு எது பிடிக்குதோ நான் தான் வைப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கலனா கைண்ட்லி வாக் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தயாங் வந்துட்டு சாவேஜாக ரிப்ளை பண்ணுறாரு.
ஸோ யாரும் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. ஸோ ஜேகேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சேட் ஆகிடுது. ஸோ தயாங் வந்துட்டு ஜேகே தனியாக கூப்பிட்டு போயிட்டு, இது பாரு, யார் என்ன வேணால் பேசணும், நீ தான் இருக்க போகிற மாடலாக, எப்போவுமே என் கூட லைஃப் லாங் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும், புரியுதா? ஓகே சார். இதோ பாரு, எதுக்கும் ஃபீல் ஆகாத, தான் நான் அறியல, எதுக்கு மூஞ்சி சோகமாக வச்சிருக்க. சரிங்க சார். இப்படி ஜேகே நல்லா வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கு தான் கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே கேமராமேன்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஜேகே அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜேகேவும் போஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஜேகேக்கு வந்துட்டு சில போஸஸ்லாம் வர மாட்டேங்குது. அப்போ தாங்கிட்ட போயிட்டு, என்னை நல்லா கவனி, கை வந்து இங்கே இருக்கணும், புரியுதா? கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், ஹை டு ஹை கேமராவை பார்க்கணும், சரியா? ரொம்ப ஸ்மைல் பண்ணக்கூடாது, லைட்டாக பண்ணணும், சரியா? அப்புறம் சின்ன வந்து லைட்டாக கொஞ்சம் ஹப் பண்ணிக்கோ, கொஞ்சம் லெஃப்ட் சைட் பாரு, அப்படியே கொஞ்சம் ரைட் சைட் பாரு. ஸோ தாங்க வந்துட்டு அப்படியே கேமராமேன் கிட்டேருந்து கேமரா வாங்கிட்டு, இதோ இங்கே பாரு அப்படின்ட்டு தயாங் பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. லைக் ஃபஸ்ட் டைம் தயாங் வந்துட்டு இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது வரைக்கும் யாருக்கும் இப்படி ஹெல்ப் பண்ணதே கிடையாது. ஸோ தயாங் வந்துட்டு ஜேகேக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. லைக் ஜேகேக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஜேகேக்கு நல்லா எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஜேகேக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. அங்கே எல்லோரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க தயாங்கவே. சரி, ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு, பேக்கப். அப்புறம் ஜேகே, குட் ஜாப், ரொம்ப நல்லா பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் அதுவும் நீங்கள் தான் காரணம், நான் எதுவும் பண்ணலடா, இதெல்லாம் உன்னோட எஃபெக்ட் தான். நான் ஜஸ்ட் உனக்கு எப்படி போகணும் தான் சொன்னேன், புரியுதா? ஓகே சார். அப்புறம் சார், எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் கொஞ்சம் போகணும். அப்படியா? சரி, ஓகே, ஃபைன். ஆக்சுவலாக நான் அன்றைக்கி உங்க கூட வெளியே போகலான்னு பார்த்தேன், கேஃபேக்கு. சரி, ஓகே, ஃபைன், நீ தான் பிஸியாக இருக்கல அப்படின்ட்டு ஜேகே அனுப்பிச்சிக்கிறாரு. ஸோ ஜேகே பாட்டுக்கு நேராக ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்துட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபெலிக்ஸ் அப்போ உள்ள வரான். ஜேகே, எங்கடா போகிற நீ? அது ஃபெலிக்ஸா, நீ போ, நானே கடுப்பாக இருக்குது. என்னடா ஆச்சு? எனக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா, அதான் மின்யூங்கி அவரை பார்க்க போகிறேன். ஜேகே, என்ன சொல்கிற? கல்யாணமா? ஃபெலிக்ஸா, கல்யாணம் இல்லை, ஜஸ்ட்டு டேட்டு தான், வேறு எதுவும் கிடையாது. நீ கொஞ்சம் வாய்ச்சி சும்மா இரு. ஜேகே, ஆனாண்டா, என் ஹார்ட்டை நீ உடையிற. ஃபெலிக்ஸ், இப்படி பேசினா அடிச்சிடும் பார்த்துக்கோ. நான் சரி போயிட்டு வரேன், நீ மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கோண்ணே அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஸோ ஜேகே இப்போ நேராக மென்யூங்கி பார்த்தா போகிறாரு. ஸோ ஹாஸ்பிட்டலில், ஸோ அங்கே ஒரு கேஃபெட்டேரியா மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே. ஸோ அங்கே தான் ஜேகே உட்காந்துருக்காரு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ இவங்கும் வராரு. சாரிங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டானா, ஒரு இம்பார்ட்டன்ட் சர்ஜரி போயிட்டு இருந்துச்சு, அதனால தான். இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் இப்போ தான் வந்தேன். என் பேர் தான் ஜான் ஜாங்கோக். ஆன்ட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஃபோன்லேயே. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி டேட்டுக்கு போக வேண்டியது, ஆனால் என்னோடய ஹாஸ்பிட்டலில் கேஃபெட்டேரியாவில் இப்போ நம்ம 2 பேரும் இப்படி இருக்கோம். என்ன பண்ணுறது, எல்லாம் என் வேலை அப்படி, கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் இதெல்லாம் சரியாயிடும். அட்லீஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணவாச்சு நான் ட்ரை பண்ணுவேன். அது நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்த மேரேஜில் ஓகேவா? ஏன் கேட்குறீங்க? ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக இப்போ தான் ஒர்க்கு செட் ஆகிருக்கு, அதனால தான் எனக்கு பரவாயில்ல, சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லுங்கள். எனக்கு இன்னும் மேரேஜுக்கு ரெடி ஆகலை. ஐ மீன், எனக்கு வந்துட்டு லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் நானும் லவ் கூட யாரும் பண்ணதில்லை. பரவாயில்லைங்க, அது என்ன, நம்ம மேரேஜ் பண்ணி கூட லவ் பண்ணலாம். அது நான் என்ன சொல்கிறது, எனக்கு இன்னும் அது எதுவும் இல்லைங்க. நீங்கள் ஏதோ கம்ஃபர்டபுளாக இல்லை, புரியுது. ஆமாம், எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டமும் இல்லை. பரவாயில்லைங்க, பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம பேரண்ட்ஸ் இல்லை. ஸோ அவங்க தெரியும், ஆன்ட்டி உங்களை கம்பல் பண்ணியிருக்காங்க தெரியுது. உங்களுக்கு எப்போ கல்யாணத்தில் லிஸ்ட்டு இருக்குன்னு சொல்லுங்கள், நான் அப்போ ஓகே சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம நார்மல் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கலாமே. அது எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப உங்களை நான் எதுவும் கஷ்டப்படுத்தல.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு புரியுது. ஒரு டாக்டரா என்னால் இது கூட புரிஞ்சிக்க முடியாதா என்ன? எனக்கு எல்லாமே புரியுதுங்க. நம்ம ஸ்லோவாகவே மூவ் பண்ணலாம், ஒரு அவசரமும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி லவ் பண்ணுங்கள், உங்களுக்கு யாரை பிடிச்சிருதோ, உங்களுக்கு யாரோட கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் மூவ் பண்ணுங்கள். நான் ஒரு ஃப்ரெண்டாவாச்சும் இருக்கேனே உங்கள் கூட. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன் உங்கள்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு ஜேகேவும் சுகாவும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தாயவங்க இதெல்லாம் அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு. எஸ், தாயவங்க வந்துட்டு ஜேகேவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஸோ ஜேகே என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஜேகே கால் பண்ணுறாரு. இவங்க ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு கால் வருது, எடுத்து பேசுங்க. ஸோ ஜேகே அப்படியே கால் அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு. ஜேகே எங்கே இருக்க நீ? அது சார், நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு தயவங்க கால் கட் பண்ணிடுறாரு. ஸோ தயவங்க தெரியுது நல்லாவே அது பொய்ன்ட்டு. தயவங்க இப்போ செம்மக்கம் வருது, அவரோட ஐஸ் வந்து அப்படியே ரெட் கலராக மாறுது. சரிங்கடா, இதோட இந்த பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போட்டுறேன்டா. அது வரைக்கும் டாட்டா பாபா, see you.